ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்ச கிரகம் வேலை செய்யாதான். இதுதான் தலைப்பு. ஒரு கிரகம் ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், அதிநட்புங்கிற நிலையில் இருக்கும்போதெல்லாம் ஜாதகருக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனால் இது முற்றிலும் உண்மையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அதுக்குள்ளே நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. உச்ச கிரகம் வேலையே செய்யாமல் போய்ட்ற எத்தனையோ ஜாதகங்களை நம்ம பார்க்க முடியும். சார், எனக்கு குரு உச்சம்னு சொன்னாங்க, குரு திசை வந்துச்சு, ஆனால் அப்படிலாம் ஒரு நல்ல பலனுமே நடக்கலைன்னு சொல்லி புலம்புபவர்கள் உண்டு. நீச்சம் அடைந்து விட்ட கிரகங்களை நினைத்து பயம் கொள்பவர்களும் உண்டு. எனக்கு சுக்கிரன் நீச்சமாக போயிடுச்சு சார், குரு நீச்சமாக போயிடுச்சு சார், சனி நீச்சமாக போயிடுச்சு சார், சனி நீச்சமாயிட்டதுனால எனக்கு ஆயில் இல்லாமல் போயிடுமா, சுக்கிரன் நீச்சமாயிட்டதுனால எனக்கு வீடு வாசல் வசதி வாய்ப்புகள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காமல் போயிடுமா, குரு நீச்சமாக போயிட்டதுனால எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுமா, என்னால் பணம் சம்பாதிக்கவே முடியாதான்னு கேள்வி கேட்பவர்கள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான நுணுக்கங்களில் இந்த நீச்ச கிரகம் வேலை செய்யும் நுணுக்கமும் ஒன்று. ஒரு நீச்ச கிரகம் என்பது முழுவதும் வலுவிழந்த நிலையில் இருக்காது. அது குறைந்தபட்ச செயல்திறன் கொண்டதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்குன்னா அது சுத்தமாக ஜீரோ, அவ்வளோதான், அது வேலையே செய்யாது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. குறைந்தபட்ச செயல்திறனாக 5 முதல் 10% ஒரு மனிதனுக்கு வேலை செய்யக்கூடிய தகுதியோடு இருக்கும். ஒரு ஜாதகத்திற்கு 5 முதல் 10% வேலை செய்யும் தகுதி என்பதே போதுமானது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ குரு நீச்சம் அப்படின்னா 15 குழந்தை 20 குழந்தை பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் அப்படியும் பெற்றுக்கிட்டு இருந்தாங்கங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தாத்தா பாட்டிகள் எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்கன்னு போய் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 10 குழந்தை இருக்கும், 8 குழந்தை இருக்கும், 12 குழந்தை இருக்கும். 1 டஜன் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அசால்ட்டாக இருந்தவங்களெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை போதுங்கிற அளவுக்கு மனோநிலை சுருங்கி விட்டதில் இந்த குரு நீச்சம் என்கின்ற அமைப்பில் அந்த ஒரு குழந்தைக்கான கேரண்டி இருக்கும். இங்கே என்ன நாம் நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருந்தாலும் அந்த கிரகத்தை மேலும் பாவக்கோள்கள் சேர்ந்து கெடுக்காமல் இருந்தால் போதும். அது 5லிருந்து 10% உங்களுக்கு தர வேண்டிய வேலையை கொடுத்துவிடும். இப்போ சுக்கிரன் நீச்சம் அடைந்த ஒரு ஜாதகருக்கு நல்ல மனைவி அமைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே நீச்சமடைந்த சுக்கிரனை ராகு, கேது, சனி போன்ற பாவிகள் மேற்கொண்டு பலகீனப்படுத்தி செவ்வாயோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து பலகீனமாகும் போது தான் இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும். அவர் சுத்தமாக வேலை செய்ய விடாமல் போகிறதுக்கான தகுதிகள் அப்போது தான் கிடைக்கும். அப்போ நீச்ச கிரகம் வேலை செய்யாதன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் மிக குறைந்தபட்ச அளவிலான வேலையைத்தான் செய்யும். ஒரு நீச்ச கிரகத்தின் பார்வை வலு என்பதோ இருப்பு வலு என்பதோ மற்றவர்களின் கவனத்தை திசை திருப்பும் அளவுக்கோ வலிமையாகவோ செயல்படும் தன்மையற்றதாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கு நம்ம சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடிய மனிதர்களில் எத்தனையோ பேரை நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இருப்போம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். சராசரி வாழ்க்கை வாழ்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். மிஞ்சி கணக்கு போட்டிங்கன்னா 100 பேரை தாண்டி உங்களை யாருக்கும் தெரியாது. ஒரு 100 பேர், உங்கள் சொந்தக்காரங்க ஒரு 50 பேர், நான் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வேலை செய்கிற இடத்துலன்னு சேர்த்து ஒரு 100 பேரை தாண்டி தெரியாத நபர்களே இங்கே 85% பேர் இருக்கிறாங்க. 140 கோடிக்கு மேலே மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் வெறும் 100 பேருக்கு கூட தெரியாத நபர்கள் 85% பேருக்கு மேலே இருக்காங்க. ஒரு ராமண்ணா, ஒரு சிரஞ்சீவி, ஒரு சந்திரசேகர், ஒரு சுரேஷ், இப்படி எத்தனையோ பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு தான் தெரியும் அவங்களை அதிகபட்சமே. அப்படி உள்ள சராசரி மனிதர்களின் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அளவிற்கான வேலையை ஒரு நீச்ச கிரகம் நிச்சயம் செய்துவிடும். ஒரு 40,000 ரூபா சம்பளத்தில் வேலை, ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா ஒரு 2 சென்ட் இடம், அது ஒரு சின்ன வீடு, ஒரு 2 குழந்தைங்க, சராசரியான லைஃப் ஸ்டைலு, போய் வர ஒரு ஸ்கூட்டரு, இதெல்லாம் ஒரு குருவினால் கொடுத்துட முடியும். நீச்சமான குரு கூட செய்வார், தப்பில்லை. நீச்சமான சுக்கிரன், ஒரு சராசரியான வாழ்க்கை துணை, பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கலினாலும் லைஃப் போய்கிட்டு இருக்குங்கிறது மாதிரியான நிலைப்பாடு, இதெல்லாம் நீச்ச கிரகங்கள் கொடுத்து. அப்படி பார்த்தா உச்ச கிரகங்கள் எல்லாரையும் அரசபையில் தூக்கி உட்கார வச்சுறதில்ல. ஒருத்தர் குரு உச்சம்னா உடனே 12 குழந்தை பிறந்துரும்னு சொல்ல முடியுமா? இல்லை கோடிகளில் புரண்டு விடுவார்னு தான் சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. ஆக நீச்ச கிரகம் என்பது கட்டாயம் ஒரு மினிமம் கேரண்டியான உங்கள் தனிமனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சராசரியான லைஃபை கட்டாயம் தன் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக கொடுக்க இயலும்.
இதில் இன்னும் வேறு சூட்சமமான விஷயம், உண்மையிலே அது முழுமையாக நீச்சம் அடைந்திருக்கிறதா அல்லது ஏதேனும் ஒரு வகையில் நீச்சபங்கம் அடைந்திருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டியது அவசியம். நீச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா நீச்சபங்கம். நீச்சன் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் லக்ன கேந்திர சந்திர கேந்திரத்தில் இருந்தால் நீச்சபங்கம். நீச்சம் அடைந்த கிரகமே சந்திர கேந்திரத்தில் இருந்ததுன்னா நீச்சபங்கம். நீச்சனை வேறு சுபர்கள் பார்த்தா அவருக்கு நீச்சபங்க வலிமை கிடைக்கும். இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஸோ உண்மையிலே நீச்ச கிரகம் வேலை செய்யுமா செய்யாதான்னா, அது முழுமையாகவே நீச்சம் அடைந்திருக்கும் நிலையில் கூட ஒரு தனி மனிதன் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சராசரி அளவான ஒரு யோகத்தை கொடுத்து விட முடியும். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு சனி நீச்சம் ஆயுள் குறைபாடு ஏற்படுமான்னு கேட்டால் ஆமாம் ஏற்படும். ஒரு மனிதனுடைய மொத்த ஆயுளான 120 ஆண்டுகளில் 30 வருஷம் கம்மியாக இருக்கும். இப்போ எவ்வளோ வயசு ஆயுள் இருக்கும்? 90 வயசு ஆயுள். 90 வயசு ஆயுள்ங்கிறத நம்ம குறை ஆயுள்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ சனி நீச்சம் பெற்றவர்கள் ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டுமானால் நிச்சயமாக கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் அட்டமாதிபதி, மேலும் 8ஆம் இடத்தின் வலிமை, 3ஆம் இடத்தின் வலிமை, இவைகளெல்லாம் கொண்டே ஆயுளை தீர்மானிக்கலாம். இப்போ குரு நீச்சமானவர்கள் குழந்தையை பற்றியும் தனத்தை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், அவங்களாலையும் பொருளாதாரம் சம்பாதிக்க முடியும். மினிமம் கேரண்டி. அந்த 85% மக்களில் நாமளும் ஒருவராக, ஒரு 50லிருந்து 100 பேருக்கு மட்டும் தெரிந்தவராக, அறிந்தவராக நமது வாழ்க்கையை கடந்து சென்று விட முடியும். காணொளி பார்க்குறவங்களே நிறைய பேர் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும், உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும்? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எத்தனை பேரால் அறியப்பட்டிருக்கிறீர்கள்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பேரை தெரியும்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். நான் சொன்ன கணக்கு துல்லியமாக வரும். அவ்வளோ பேருக்கு தான் தெரியும். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக நம்மளை அறிந்து கொண்டவர்கள் இருப்பார்களான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது வரும். இது 85% மக்களுக்கு பொருந்தும். அப்போ மீதி இருக்கிற 15% பேர் தான் அந்த உச்ச வலிமையெல்லாம் அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. பெரும் பணக்காரர்கள், பல பேர் அறிந்தவர்கள், விளையாட்டு வீரர்கள், கலைத்துறையாளர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. இன்றைக்கி நல்ல ஒரு ஏரியாவில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிற ஒரே 100 பேருக்கு மேலே தெரியாதுங்க. அவ்வளோதான் தெரியும். அவர் நல்ல அரசு சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பார், பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருப்பார். ஆனால் அவ்வளோ பேருக்கு மேலே தெரியாது. அப்போ ஒரு நீச்ச கிரகம் என்பது, வேலை செய்வது என்பது குறைந்தபட்ச தகுதியோடு, உங்களுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு செயல்படும். அந்த நீச்ச கிரகத்திற்கு நீச்ச பங்கம் ஏதேனும் ஒரு வகையில் கிடைத்து விட்டால் மேலும் அது வலிமை பெற்று இன்னும் நல்ல பலனை தருவதற்கு வாய்ப்பு இருக்கும். எப்போ நீச்ச கிரகம் முற்றிலும் செயலிழந்து போகும் அப்படின்னா, நீச்ச கிரகத்திற்கு வீடு கொடுத்தவனும் மிக மோசமாக வலுவிழந்த நிலையில், மேற்கொண்டு பாவக்கோள்களின் தொடர்புகளையும் பெற்று மிகவும் பலகீனமான நிலையில், சூரியன் மாதிரியான கிரகங்களால் அஸ்தமனப்படுத்தப்பட்டோ அல்லது ராகு கேது மாதிரியான கிரகங்களால் கிரகணப்படுத்தப்பட்டோ முற்றிலும் செயலிழந்த நிலைக்கு போகும்போது மட்டும்தான் அதனால் செயல்படவே முடியாது. அப்போ அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியமோ காரகத்துவமோ ஜாதகருக்கு எல்லளவும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். புரியுதுங்களா? அதற்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. அங்கே ஜாதகத்தில் அந்த விதிமுறைகளை பொருத்தி பார்க்கணும். ஒரு கிரகம் நீச்சமாயிட்டாலே அவ்வளோதான் போச்சு. புதன் நீச்சமா நீ படிக்கவே முடியாது, குரு நீச்சமா உனக்கு குழந்தையே கிடையாது, சனி நீச்சமா உனக்கு ஆயுளே கிடையாது, சுக்கிரன் நீச்சமா உனக்கு வாழ்க்கை துணையே கிடையாது அப்படின்னு கொண்டுட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. செவ்வாய் நீச்சமா உன்னால் பூமியே வாங்க முடியாது, வீடு கட்டவே முடியாது, அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. சூரியன் நீச்சமா அதான் அரசு வேலைக்கே போக முடியாது, அப்பாவால் நல்லதே நடக்காது. சந்திரன் நீச்சமா மனநிலை பாதிப்பு கட்டாயம் வந்து விடும்னு எடுத்துக்கக்கூடாது. சந்திரன் உச்சமான எத்தனையோ பேருக்கு மனநிலை பாதிப்பு வந்திருக்கு. இங்கே உச்சம் கூட சில நிலைகளில் முரண்பாடான பலன்களை கொடுத்து விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சுக்கிரன் உச்சமான ஒருவர் திருமணமே வேணான்னு மறுத்ததும் உண்டு. குரு உச்சமான ஒருவர் குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததும் உண்டு. அப்போ இங்கே எங்கே பலன்கள் முரண்படுகிறதுன்னா இதுதான் சூட்சுமம். அதிகமான வலுவை கிரகங்கள் பெற்றுவிட்டால் மட்டுமே அவைகள் நன்மை செய்துவிடும் என்ற அர்த்தம் இல்லை. வலுவே இல்லாத நிலையில், நீச்சமடைந்த நிலையில் கிரகங்கள் எந்த விதமும் செயல்படாமல் போய்விடும் என்பதும் அர்த்தமல்ல. ஜோதிட சாஸ்திரமே ஒரு புரியாத புதிர் தான். ரெண்டு பக்கமே யோசிக்கணும். பலவிதமான கணக்கீடுகளின் இறுதி வடிவமே உங்களுக்கான பலன். அந்த பலவிதமான கணக்கீடுகளை சரியாக பின்பற்றும் போது நீச்ச கிரகமும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச செயல்திறனோடு செயல்பட்டு உங்களுக்கான நன்மைகளை தர தகுதியுடையதாகத்தான் இருக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.